Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு instant ஜிலேபி செஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஜிலேபி செய்யறதுக்காக 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவை பவுல்ல சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இருக்கும். ரொம்பவும் புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. தயிர் சேர்த்துன பிறகு பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது சோடாப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கும்போது 1/2 அன் ஹவர்லேயே ஜிலேபி மாவு ரெடி ஆயிரும். அடுத்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க் இல்லைனா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டி விழாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மாவை பிளேட் வச்சு மூடி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த டைம்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 கப் சுகர் போட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம எதுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கோம்னா சுகர் சிரப் அப்போ தான் இறுகாமல் அப்படியே இருக்கும். நம்ம ரெடி பண்ணக்கூடிய சுகர் சிரப் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் சுகர் சிரப் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சுகர் சிரப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சாஸ் பாட்டிலில் போட்டுக்கலாம். இல்லைன்னா பைப்பிங் பேக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண மாவை சாஸ் பாட்டிலில் போட்டாச்சு. ஆயில் ஹீட்டாக இருக்குது. இப்போ ஜிலேபி சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 3 சுற்று சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ ஜிலேபியை திருப்பி விட்டுக்கலாம். ஜிலேபி நல்லா ஈவனாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஜிலேபியை ஆயில இருந்து எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. இது இது மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் ஜிலேபி சுட்டு சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஜிலேபி சுகர் சிரப்பில் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த ஜிலேபியை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.